இந்த வீடியோவில் ஏற்காடு vlog தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன பார்த்தோம், அங்கே போய் என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மார்னிங் 8:30 ஆகிடுச்சு. 7 o'clock தான் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் யாராக இருந்தாலும் நாம் பிளான் பண்ணுறது ஒன்று, போகிற டைம் ஒன்று அப்படின்னு தானே இருக்கோம். நாங்கள் ரெடி ஆகிட்டு சின்ன மாமியார் அவங்க பொண்ணு அவங்க பையன் வர்றதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க லாஸ்ட் மினிட்ல வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எழுதுகிற வேலை இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான், நாத்தனார், சின்ன மாமியார், அவங்க பொண்ணு, தம்பி எல்லோரும் தான் போயிருந்தோம். மொத்தம் 6 பேர். அப்புறமா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களே கார் ஓட்டிப்பாங்க, அதனால் அவங்க கூடவும் போயிருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா மாமியார் எங்கள் கூட கொஞ்சம் தூரம் வந்திருந்தாங்க. மாமியார் வந்து ஏன் வரலன்னா, ஆடு மாடுலாம் இருக்குது இல்லையா நம்மளுது, அதை வந்து பார்த்துக்கணும். எல்லோரும் வந்துட்டாங்கன்னா மாடு யாருமே பார்த்துக்க முடியாது. அதனால தான் மாமியாரை வந்துட்டு வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். இது வந்துட்டு எங்களோட ஃபஸ்ட் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. ஃபேமிலினா அப்பா அம்மா மாமியார் எல்லோரும் வரணும் இல்லையா. இது வந்துட்டு சும்மா ஒரு ட்ரிப் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் எல்லாருமே பிளான் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏன் போனதில்லை அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க ஃபேமிலி வெல் செட்டில்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லை செட்டில்டே இல்லைனா கூட நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருமே போனது கிடையாது. ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஏன்னா மாமனார் இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே, இப்போ 4 வருஷம் ஆகுது. ஓவர் கமிட்மெண்ட் அவருக்குள்ளே வந்ததுனால வெளியில் நாங்கள் எங்கேயுமே போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு வெளியே போகிறோம். அப்போ போகும்போதும் நாங்கள் மட்டும்தான் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என்ன தான் இருந்தாலும் நம்ம மட்டும் தனியாக போனால் அது நல்லா இருக்காது இல்லையா. அதனால் கூட யார் யார் வராங்களோ அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பிடாம தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். எங்கேயுமே பார்த்திங்கன்னா கடை ஓப்பன் பண்ணவே இல்லை. நாத்தனார் வந்துட்டு எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்கிறப்போ எந்த கடையாவது இருக்குமான்னு தான் பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதனால் சரி மேலே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மலை மேலே ஏறிட்டோம். மலை மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. போக போக பார்க்குறப்போ யாருக்காக இருந்தாலுமே கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அதோட ரோட் சைடு வளைவுலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நார்மலாக போகிறவங்க ஓகே தான், நார்மல் ரோட் வேறு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறப்போ யாருக்காக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ட்ராவலில். மேபி என்ன மாதிரி பயப்படுறவங்களுக்கு அது இன்னும் பயமாக தான் இருக்கும். நான் கார் ஓட்டுறவங்க கிட்டே போகும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க, எனக்கு ஹைட்னால் பயம். ஸோ நீங்கள் ஓரமாகவும் போக வேணாம், கொஞ்சம் நடு ரோட்லேயே போங்க, ஓரமாகவும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களும் கொஞ்சம் மெதுவாக தான் போனாங்க. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக போனாலுமே வந்து இந்த ரோட்டில் வந்து மேலே ஏறவே முடியாதான். பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே போகிறதே எனக்கு பயமாக இருக்குது. எப்படி தான் இவங்க இவ்வளோ தைரியமாக போகிறாங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேடர் மாதிரி இருக்குது அந்த ரோட் பார்த்திங்கன்னா, லைக் அப்படி இருக்குது. ஸோ அப்படி ஏறுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு லோவாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட போக முடியாதான். நம்ம வந்து அதிகமாக ஸ்பீட் ஏற்றினா தான் கார் வந்து மேலே போகுது, நீங்கள் ஸ்லோவாலாம் போக முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போகும்போதே அவங்க. சரி ஓகே எப்படியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாகவே இருந்துகிட்டே வந்தேன். எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போச்சு. அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அது வந்து வழி விட்டுச்சு அப்படின்னா கூட நாங்கள் கொஞ்சம் மேலே முன்னாடி போயிருப்போம். இவங்க வழி விடாததுனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி உள்ளே வந்துட்டோம். மேலே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் இது வந்து ஸ்டால் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு சாக்லேட்னால் அந்த அளவுக்கு பிடிக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்வீட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா மட்டும் வெளியே பார்த்தோம். ஏன்னா போகும்போது சாக்லேட் வாங்கிக்கலாம், இப்போ எதுவும் வாங்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நேராக ஃபஸ்ட்டு வண்டியை ஹோட்டலுக்கு தான் விடணும் அப்படின்னு நாத்தனார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. வீட்டில் இருந்தால் கூட மாமனார் இருந்திருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை அண்ணா இவரே இருந்தால் கூட இவரே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட் எதுவுமே வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நாங்கள் போனோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. மாமியார் மட்டும்தானே இருக்காங்க, அவங்க அங்கேயும் இங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு யாரும் வாங்கி கொடுக்காததுனால நாங்கள் எப்போ போனாலுமே எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு ஃபுட் மெனுவே வச்சுருப்போம். இப்போ நான் போனாலுமே அப்படி தான். இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபுட்லாம் வந்து கிடைக்காது. நம்ம தமிழ்நாடு சைட் ஃபுட் அடிச்சுக்க எந்த ஃபுட்டாலையும் முடியாது இல்லையா? அதனால் ஊருக்கு எப்போ போனாலுமே பிரியாணி, பரோட்டா, சிக்கன் ரைஸ் இந்த 3 ஃபுட்டையும் நான் சாப்பிடாம வரவே மாட்டேன். அதே மாதிரி நாத்தனாருக்கும் வாங்கி கொடுக்காம நான் வரவே மாட்டேன். எனக்கு இல்லைனா கூட அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு வந்துடுவேன். நாம் எங்கேயாவது இப்போ ட்ராவல் பண்ணுறோன்னா நாம் ஏதாவது சாப்பிடுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகிறது கிடையாது. அதனால் முதல்ல அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல நான் வந்து தெளிவாக இருப்பேன். ஃபஸ்ட்டில் வந்து அப்படி கிடையாது. இப்போது வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் வந்து இறங்குறேன் அப்படின்னே சொல்கிறேன். ஏன்னா ஃபேமிலின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா ஃபேமிலியில் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேச்சுக்கே எனக்கு இடமே கிடையாது. அப்படி தான் எனக்கு போயிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட்லாம் நீ என்ன பண்ண போறியோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறப்போலாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங் இல்லையா, அந்தளவுக்கு நமக்கு வந்து மெச்சூரிட்டி தெரியாது. இப்படி இருக்கணும் ஃபேமிலியில் அப்படின்னு நம்ம வந்து அவங்க கூட கம்பைன் பண்ணியும் இருக்க மாட்டோம். நமக்கு சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்காத மனநிலையில் வந்து இருப்போம் இல்லையா அப்போதைக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா தான் நமக்குன்னு ஒன்று என்ன தோணுதோ அதை வந்து நம்ம செய்வோம். அதுக்கப்புறமா சே போடா நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு நாமளே வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் இப்போ ஆயிடுச்சு. நாத்தனாருக்கு ஒன்றுனா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல. அவங்க தான் வந்துட்டு எனக்கு எல்லாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய தடவை எனக்கு கால் பண்ணுவாங்க. வீட்டுக்காரர் கூட நான் பண்ண மாட்டேன், நீ ஏன் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் என் ஒய்ஃப்க்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் பண்ணுவேன் நான் எங்கள் அன்னிக்கு அப்படின்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் கேட்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே லைஃப் லாங் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தென் கம்மிங் டு த விளாக்குள்ளே போகலாமா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டதுக்கப்புறமா பரோட்டா ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஏன்னா அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வெறும் பரோட்டா மட்டும்தான் இருந்தது. பிரியாணி கேட்டிருந்தோம். பிரியாணி வந்து மதியமாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி பரோட்டா மட்டும் ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மட்டும் ஒன்று வாங்கிட்டோம். அதை வந்து தம்பிக்கு வந்து பார்சல் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோன்னா சேர்வராயன் மலைக்கு போயிருந்தோம். அங்கே அந்த கோவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாங்க. ஏன்னா நான் வந்து போகக்கூடாது அன்றைக்கி ஆக்சுவலாக. அதனால் நான் வெளியவே இருந்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாங்க. சத்விக் கூட உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க அவங்க அத்தை கூட. நான் வந்துட்டு போகவே இல்லை. நான் வந்து வெளியே தான் இருந்தேன். போகக்கூடாது அதனால் நான் போகலை. அதுக்கப்புறமா அங்கே முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஷூட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசையாக இந்த மாதிரி எனக்கு பலூன்லாம் சுடணும், ரைட்லாம் வந்து போகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறைய கமிட்மெண்ட் இருந்தது எங்கள் மாமனார் இருக்கும் போதெல்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யாருமே வந்துட்டு பெருசாக இந்த ஃபேமிலி ட்ரிப்லாம் வந்து போக மாட்டாங்க இல்லையா. ஹஸ்பண்டும் வந்து எங்கேயுமே போனதில்லை. அவருக்கு வந்து லீவாக இருந்தால் கூட வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நீலாம் பாரு கௌசி, அத்தை மாமா உன்னை இப்படி வளர்த்திருக்காங்க, என்ன எங்கள் வீட்டில் இப்படி வளர்த்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட. அது சொல்கிறப்போ எனக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருக்காங்களா அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் நகத்தில் கூட மண்ணு பட விட்டதில்லை. அப்படி தான் எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் எங்களை வளர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் இப்படி சொல்லவும் சரி நீங்கள் எவ்வளோ செலவானாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஷூட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் ரைட் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அவங்க பாட்டுக்கு ஓட்டிகிட்டு அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா பலூன் ஷூட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் போட்ட ஒரு புல்லட் கூட அவங்க வந்து மிஸ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே வந்து வெடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃப்ளாரும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு ஆளுக்கு 50 ரூபா, 6 பேருக்கு வந்து 300 ரூபா அப்படி ஆச்சு. அங்கே போயிட்டு நல்லபடியாக ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தோம். நான் ஆக்சுவலாக இந்த ஃப்ளார்ஸ் நேம்லாம் கூட எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃப்ளார் நேம் வந்து இந்த செண்டுமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுவும் விளையாட்ருக்கு. ஏதோ மஞ்சள் கலர் பூ, அதுக்கப்புறமா சாமந்தி பூ, இந்த மாதிரி பூ தான் வச்சுருந்தாங்க. வேறு எந்த ஃப்ளாரோட நேமுமே எனக்கு தெரியல. ஃப்ளார் பார்க்குறப்போ அது அவ்வளோ அழகழகாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் நம்ம முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. உங்களுக்கு ஃப்ளார்ஸ் நேம் தெரியுமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம ஆந்திரா டைரெக்டாக போகிற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கிடலாம். நம்மளதே வந்து நிலம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மாமியார் வந்துட்டு பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதில் தான் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்பேஸும் கிடையாது, அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது நிலத்துல. ஏன்னா தீவனத்தட்டு, நெல், ஆரியம், சம்மிங் பூ, சாமந்தி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட இடமும் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம், பட் ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு டைமும் கிடையாது. அதனால் நாங்கள் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இந்த இது பார்த்திங்கன்னா என்ன ரோஜா பூ அலங்காரம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்து ஆக்சுவலாக 50 ரூபா ஒருத்தங்களுக்கு. நாங்கள் வந்து தப்பாக போயிட்டோம். அப்புறம் அங்கே இருந்தவங்கலாம் நீங்கள் மாற்றி வந்துட்டீங்க, நீங்கள் அந்த சைட் போகணுன்னவும் எங்ககிட்ட சொன்னாங்க, இல்லை நாங்கள் உள்ளெல்லாம் போகலை, நாங்கள் வெளியவே நின்றுட்டு இது இல்லையாட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு எங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த உள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான அந்த பார்க்கு ஊஞ்சல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இருந்தது. ஸ்லைடு, அந்த லேடரு, அது மேலெலாம் ஏறி குழந்தைங்க அழகழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது பார்க்குறப்போ நம்ம சத்விக் எப்போ நம்ம கூட வந்து இப்படி விளையாடுவான் அப்படின்னு தான் நான் அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம பையன் இப்படி விளையாடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க, அவன் எப்போ வந்து விளையாட போகிறானோ தெரியல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. சும்மா அவங்க வாக்கிங் போகிறாங்க, விளையாடுவாங்க, ஓடுவாங்க, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா பார்க் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பைனாப்பிள் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பைனாப்பிள், மேங்கோ, குக்கும்பர் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போய் பார்க்கில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானே, சின்ன மாமியார், நாத்தனார் எல்லாருமே. காலிஃப்ளவர் வந்து நாத்தனாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வாங்கினோம், அது டேஸ்ட்டே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அந்த காலிஃப்ளவர் மட்டும் வாங்கின காசு வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா மேலே ஹைட்டில் போய் பார்த்தா ஓவர் வியூ ஆஃப் ஏற்காடு தெரியும். அங்கே போய்ட்டு சும்மா லாங்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஃப்ளார் எக்ஸிபிஷன் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா, அது இல்லாமல் உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. சும்மா சுற்றி பார்க்கணும் நம்ம போனால் கூட கையில் 100 ரூபா இல்லாத அவங்கக்கிட்ட போக முடியலன்னு தான் நினைக்கிறேன். காசு தான் எல்லாமோ அப்படிங்கிறது இப்போ தான் நான் வந்து ரியலைஸே பண்ணுறேன். காசு தான் இப்போது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளார்லாம் நல்லா அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரே ஃப்ளார் ஒரு ரோ ஃபுல்லாக, இன்னொரு ஃப்ளார் இன்னொரு ரோ ஃபுல்லாக அப்படி வச்சுருந்தாங்க. அங்கங்கே பார்க்க அவ்வளோ அழகாக தான் இருந்தது. எனக்கு இதில் ஒரு நேம் கூட தெரியவே தெரியாது. நான் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த பிளான்ஸ் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம இப்போ வாங்க வேணாம் கௌசி, அங்கே ஆந்திரா வேணால் போய்ட்டு நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ளார்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. இந்த மாதிரி ஹார்ட் போட்டுலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளார் முன்னாடி ஃபேமிலியாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருந்தோம். எங்களோட ஃபஸ்ட் ஃபேமிலி இது தான். என்னால் மறக்கவே முடியாது. எங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் சின்ன மாமியார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள என்னை யாருக்கிட்டையுமே என்னை இது வரைக்குமே விட்டு கொடுத்ததே கிடையாது. என் மாமியார் என்னை ஏதாவது ஒன்று சொன்னால் கூட, எப்படி நீ பண்ணலாம், அவளை எதுவும் சொல்லாத, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னை யாருக்கிட்டையுமே என் மாமியார் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என் சின்ன மாமியார் இப்போ வரைக்குமே அவங்க அப்படி தான். என் நாத்தனாரும் அப்படி தான். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்படி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் அப்படி கிடையாது. இந்த லேக்கில் ஆக்சுவலாக போட் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். அந்த கூட்டத்தில் போனோம்னா சாயந்தரம் நாங்கள் போனதே 4 மணிக்கு. 4 மணிக்கு போயிட்டு அதுக்குள்ளே நின்று போயிட்டு நைட் ஆகிடும். மலையிலேருந்து கீழே நம்ம கொஞ்சம் வெளிச்சமாக போனால் தானே ஈஸியாக இருக்கும். நைட்டில் வேறு மழை வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ரெய்னி சீசன் வேறு இல்லையா, கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே கிடையாது, இருந்துக்கிட்டோம். சரி சும்மா போய் எதுக்கு பார்க்கணும், அதில் தான் தண்ணினாவே எனக்கு ரொம்ப பயம். நாங்கள் யாருமே போகவே கிடையாது. சும்மா அதுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது, அங்கே போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். தண்ணி பார்க்குறப்போ எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் போய் அங்கே டிக்கெட்டும் கேட்டுட்டாங்க. அங்கே இருந்த அந்த க்ரௌடை ஒருத்தங்களுக்கு வந்து 300, ஆல்ரெடி இருந்த க்ரௌடே பார்த்திங்கன்னா போகிற மாதிரியே தெரியல.
அது எப்படி போகாதுங்க, நம்ம வேணாம் இன்னொரு நாள் வேணால் எங்கேயாச்சும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அப்பவும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் பார்க் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்னேக் பார்க்கவும் நான் ரியல் ஸ்னேக்னே நினச்சிட்டேன் ஒரு செகண்டு. அதுக்கப்புறமா பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் இல்லை இது ஸ்டோன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நல்லபடியாக பார்த்தோம். நாத்தனார் பார்த்திங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. இது இவ்வளோ ரேட்டா? நம்ம ஊரில் வாங்கினாலே ₹100 மினிமம் 150 அவ்வளோதான் வரும். இங்கே என்னவோ இவ்வளோ ரேட் விற்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குது. என்னடா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்களே அப்படின்னு தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. இந்த யானையை பார்க்கும்போது நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், என்னங்க நீங்கள் தனியாக இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கோசரம் தான் கோசி வெயிட் பண்ணுறேன், நீயும் பக்கத்தில் சீக்கிரம் ஓடி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். தென் பார்க் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்குறப்போ நான் ஒரு செகண்ட் கூட நான் கண்ணை திறக்கவே இல்லை. ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டே வந்தேன். தூங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நேராக ஹோட்டலுக்கு தான் விட்டோம். கீழே வந்ததுமே ஒரு பெரிய ஹோட்டலுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கிரில் சிக்கன், ப்ரான் 65, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், ஊத்தாப்பம் தம்பிக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ரைஸ் வாங்கியிருந்தோம். இதுதான் வந்து வாங்கியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் பில்லு பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது, ஏன்டா நம்ம வந்து பெரிய ஹோட்டலுக்கெலாம் போனோம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவி மழை. அப்பா பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அப்பா நான் வரேன் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். அப்பா பையனை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். பேரனுக்கும் ஒரே சந்தோஷம், பாரு நம்ம தாத்தா வந்துட்டார் அப்படின்ட்டு. நார்மலாக எங்கள் அம்மாவை பார்த்தான் அப்படின்னா அவர் கூட சேரவே மாட்டான். இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லவும் எங்கள் அப்பாவை விட்டுட்டு வரவே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.